தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் தேவன் உங்களோட ஒரு வார்த்தையின் மூலமாக பேச போகிறாரு. சங்கீதம் 91:3 அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். இந்த நாளில் தேவன் உங்களோட இந்த வார்த்தையின் மூலமாக என்ன பேச போகிறார் அப்படின்னா, மறைவான ஆபத்துகளிலிருந்து உங்களை தப்புவிப்பேன் அப்படிங்கிறாரு. இன்னைக்கு நிறைய நேரம் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்கள் நம்ம எதிர்பார்க்காத ஆபத்துகளை நம்ம சந்திக்கிறோம். நம்மளுடைய எதிர்காலத்துக்கு விரோதமாக, நம்மளுடைய குடும்பங்களுக்கு விரோதமாக, இல்லை நம்ம ஒரு இடத்துக்கு பிரயாணப்பட்டு போகும் பொழுது நம்ம எதிர்பாராத சூழ்நிலையில் நம்ம நிறைய ஆபத்துக்களை சந்திக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு இந்த வார்த்தையின் மூலமாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, அப்படிப்பட்ட மறைவான ஆபத்துகளிலிருந்து அவர் நம்மளை தப்புவிப்பேன் அப்படிங்கிறாரு. இந்த மாதிரியான மறைவான ஆபத்துகள் நம்முடைய வாழ்க்கையில் யார் கொண்டு வரா அப்படின்னா, பிசாசு தான் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவான். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, உங்களுடைய செட்டை நிலையில மறைத்து கொள்ளுங்க அப்படின்னு நம்ம ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது, கண்டிப்பாக அவர் இந்த மாதிரியான மறைவான ஆபத்துகள்ல இருந்தும் வேலுடைய கண்ணிலிருந்தும் நம்மளை பாழாக்கும் கொள்ளை நோயிலும் இருந்தும் நம்மளை தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.